ஹாய், முட்டை மிட்டாய் ஒரு பிஸ்னஸாக வீட்டில் இருந்து ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நேற்று போட்ட வீடியோவில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அவங்களுக்கான வீடியோ தான் இது. இன்றைக்கி 1/2 kg டீ கேக்கு அந்த ஆர்டர் பண்ணிகிட்டே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். முட்டை மிட்டாய் செய்கிறதுக்கு பேக்கிங் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை. கரெக்டான மெஷர்மெண்ட்டில் கரெக்டான டைமில் குக் பண்ணால் எல்லாேருக்கும் சூப்பராக வரும். இந்த ரெசிப்பியை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2-3 டைம் செஞ்சு கொடுங்க. அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கொயர் பேக்கிங் ட்ரே வாங்குங்க. 1/2 kgயில் அமேசானில் 360 rupees தான் இது. இந்த மாதிரி ப்ராப்பராக அந்த ட்ரேயில் பண்ணி அவுட்புட் நல்லா வரும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கும். எனக்கு அந்த மாதிரி தான், அதனால தான் உங்களுக்கு சொன்னேன். இது பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிறவங்க ஓகேன்னு அப்ரூவல் கொடுத்துட்டாங்கன்னா நெய்பர், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சாம்பிள் கொடுங்க. சாம்பிள் கொடுக்கும்போதே இந்த மாதிரி நான் முட்டை மிட்டாய் சேல் பண்ணிகிட்ருக்கேன், இந்த டேஸ்ட்டு பிடிச்சிருந்தா ஆர்டர் கொடுங்கன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுங்க. அப்புறம் ஒரு மெயினான விஷயம், முட்டை மிட்டாய்க்கு ஓவன் இருந்தால் தான் பெஸ்ட்டுன்னு எல்லோரும் நினைக்கிறாங்க. தாராளமாக ஓவனில் நல்லா பண்ணலாம், கேஸ்லேயுமே சூப்பராக பண்ணலாம். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கேஸ் தான் இருக்குன்னா இதுலேயே நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பிஸ்னஸ் டெவலப் ஆகி நிறைய ஆர்டர்ஸ் வரும்போது நீங்கள் ஓவன் வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நீங்கள் எல்லாேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணி சாம்பிள் கொடுத்தாச்சு. ஆர்டர் கொடுத்துட்டாங்க. ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் ப்ரைஸ் கேட்பாங்க. ப்ரைஸ் நீங்கள் எப்படி சொல்லணுன்னா, ஒரு வேளை நீங்கள் இன்றைக்கி 1/2 kg பால்கோவா வாங்குறீங்க, 10 முட்டை வாங்குறீங்க. அந்த 10 முட்டையில் 6 முட்டை தான் யூஸ் பண்ணுறீங்க. பால்கோவாவில் 1/2 kgயில் 200 கிராம் தான் யூஸ் பண்ணுறீங்க. அப்போது அந்த டோட்டல் காஸ்ட் ஆட் பண்ணாமல் நீங்கள் என்ன பொருள் அந்த ஆர்டருக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன மெஷர்மெண்ட்டில் அதுக்கான காஸ்ட்டும் அதிலேருந்து உங்கள் மார்ஜினும் வச்சு நீங்கள் ப்ரைஸ் சொல்லணும். ப்ரைஸ் கொஞ்சம் ஹையராக இருக்குதுன்னு சிலர் நினைப்பாங்க. நீங்கள் ப்ராப்பராக பாதாம், கீ இதெல்லாம் சேர்த்து நீங்கள் முட்டை மிட்டாய் செய்யுங்க. ப்ராப்பராக இந்த மாதிரி செய்கிறதுக்கும் பாதாம் யூஸ் பண்ணாமல் செய்கிற முட்டை மிட்டாய்க்கும் நிறையாவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஒரு சிலர் அப்படி பண்ணுறாங்க, அது அவங்களோட சாய்ஸ். பட் நீங்கள் உங்கள் டேஸ்ட் நல்லா இருக்கணும், மறுபடியும் ஆர்டர்ஸ் கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி ப்ராப்பராக செய்யுங்க. ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன், வேணுனாலும் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பேக்கிங் மெட்டீரியல்ஸ் ஸ்டார்டிங்கில் பேசிக்கான பேக்கிங் மெட்டீரியல்ஸ் டீசெண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வாங்கிக்கிங்க. ரொம்ப ஃபேன்சியாக வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆர்டர்ஸ் எடுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டர் வரும்போது உங்களோட டேஸ்ட் நல்லா இருந்துச்சுன்னா ரிப்பீட்டடாக ஆர்டர் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்கு, அது மாதிரி பர்த்டே பார்ட்டிஸ்க்கு, சின்ன ஃபங்க்ஷனுக்கெல்லாம் நீங்கள் ஆர்டர்ஸ் எடுக்கலாம். இதே மாதிரி உங்கள் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். இதில் ப்ராப்பராக எப்படி ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் எந்த மாதிரி இன்னும் ஆர்டர்ஸ் எப்படி ப்ராப்பராக எடுக்கிறதுன்னு எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா சொல்லுங்கள், நான் லாங் வீடியோவில் போடுறேன். இந்த வீடியோவில் என்னால் இவ்வளோ தான் போட முடியுது. இன்றைக்கி டீ கேக் ஆர்டர் சூப்பராகவே வந்திருந்தது. அடுத்த நாள் மார்னிங் நான் ஒரு 3 பீஸ் எடுத்து வச்சு டீயில் சாப்பிட்டேன், டீ முக்கி சாப்பிட்டேன். செம டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆர்டர்ஸ் வேணும்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.